ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே தமிழனை பார்த்துட்டு இந்த வீடியோல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடான ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாருக்குமே அகைன்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நான் எப்படி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஜாயின் பண்ணேன், என்ன டைமிங்கு, எப்படி ஒர்க் பண்ணணும், எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும், சேலரி எப்படி டெய்லியும் தருவாங்களா இல்லை மந்த்லி தருவாங்களா, இந்த ஒர்க்கோட பெனிஃபிட் அட்வான்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜென்யூனா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் ஃபுல்லா வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோசியல் மீடியாவில் இருக்கிற ஏதோ ஒரு வீடியோ, ஒர்க் ஃப்ரம் ரிலேட்டடாக இருக்கிற ஏதோ ஒரு வீடியோ பார்த்து அது எந்த மாரியான ஒர்க்கு, அது உண்மையா அது பொய்யா, நம்ம ஜாயின் பண்ணலாமா, அதில் சொல்கிற பேமெண்ட்டை நம்ம கட்டலாமா, அது கட்டினா நம்மளுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத யாருமே அதை யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அவங்க ஏமாந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அது அவங்களுக்கு புரியும். ஸோ அப்படிங்கிற இருக்க காலகட்டத்தில் தான் எனக்கு இந்த சேனலவே ஆரம்பிக்கணும், நம்மளும் இந்த சேனலை ஆரம்பிச்சு இதில் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற மாரி ஐடியா தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கும் போது ஒரு சினிமா நியூஸோ, ஒரு ஆக்டர்ஸ், ஹீரோ இவங்களை பற்றி ஒரு நியூஸ் இல்லை வேறு எந்த மாரி நியூஸ் போடலாம் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் நம்ம வந்து அடுத்தவங்க அது அவங்களோட கண்டென்ட், அவங்களோட இன்ஃபர்மேஷன், ஏன் அவங்களோட இன்ஃபர்மேஷனை எடுத்து போடுறதுக்கு பதிலாக ஏன் நம்ம லைஃப்ல நடந்த, நம்ம டெய்லியும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டடாக நம்ம டெய்லியுமே நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து வேலைங்கிறது தேவை. நான் வந்து வெளியில் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு கிடையாது. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு ஜென்யூனான ஜாப் வேணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஏன் எடுத்து போடக்கூடாது, ஸோ அதோட நல்லது கெட்டது என்னங்கிறது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஏன் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடாக இன்னுமே அதிக பேத்துக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கு வந்து தேவை இருக்குது, நீடு இருக்குது, அதிகமாகவே இருக்குது. வேலைங்கிறது இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து எல்லாருக்குமே ஒரு தேவையாக இருக்குது, தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இந்த யூடியூப்ல இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னோட கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அது நான் என்னோட லைஃப்ல வந்து நான் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக நான் அதை ட்ரை பண்ணி அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உண்மை கண்டென்ட்டை மட்டும் தான் நான் என்னோட சேனலில் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் தாங்க அதிகமாக டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸோ ஒரு வீடியோவோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்தாவோ, ஒரு ஷார்ட்ஸ் வந்தாவோ, ஒரு வீடியோ வந்தாவோ கண்டிப்பாக அதை நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அது என்ன ஏது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தான் போவோம். மேக்ஸிமம் அதிக பேர் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் போவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அதிகமாக வந்து வேலை தான், ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஒரு ஜாப்போ எல்லாத்துக்குமே வந்து யாருக்கோ அது தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு, இது இன்ஸ்டால தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்ததும் அவங்க கான்டாக்ட் வாட்ஸ்அப்குள்ள லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க, டேரெக்டாக போச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எப்படிங்கிறத கேட்டேன். ஸோ அவங்க வந்து உங்களோட நேம், உங்களோட குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பேசிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட டெலகிராம் இருக்கா சம்திங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அதோட ப்ரூஃபும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். டெலகிராமில் போச்சு சிம்பிள் டாஸ்க் தான், ஒன்லி டாஸ்க் தான் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 6. நீங்கள் ரொம்ப ஃபுல் டைமாக ரொம்ப எஃபெக்ட்லாம் போட தேவையில்லை, சும்மா அந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். சேலரி வந்து அந்த டேலே நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு மட்டும் 180 ரூபா கொடுத்தாங்க. அந்த ஒரு டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கும்போது 180 ரூபா நம்மளுக்கு கொடுத்தாங்க. சரி நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அந்த டாஸ்க் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அது கூகுள் மேப் லிங்க். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி அதில் கூட டீட்டெயில்ஸ்க்கு ரிவ்யூஸ் கமெண்ட் இது மட்டும் நம்ம பண்ணால் போதும். அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் அது அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலகிராமில் அவங்க ஆட் பண்ணி விடுவாங்க. அந்த டெலகிராமில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குண்டான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செகண்ட் வந்து அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் ஃபுல்லாக அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு உடனே இன்ஸ்டன்ட்டாகவே நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரூஃபோட தான், ஏன் அந்த ப்ரூஃப் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம ஒர்க்கும் டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே இப்போ காலையில் ஸ்டார்டிங்காக 8:40 நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி, ஸோ நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்டாக 9 o'clock வந்து டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஒவ்வொரு டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டாஸ்க் 3 டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக போகும். அந்த ஒவ்வொரு டாஸ்க் முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 10 ரூபா, ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 10 ரூபா. ஒரு நாளைக்கு வந்து 20 டாஸ்க் தான். ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டேலேயே பேமெண்ட் பண்ணிடுவாங்கிறத டீட்டெயில்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை கண்டினியூ பண்ணோம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சு, செகண்ட் டாஸ்க் முடிஞ்சு, இப்படியே டாஸ்க் முடிஞ்சு தேர்ட் டாஸ்க், ஃபோர்த் டாஸ்க், இந்த மாதிரி எல்லாமே அந்த டே ஃபுல்லாகவே அவங்க சொன்ன டயத்துக்குள்ள நம்ம டாஸ்க் முடிச்சு, டாஸ்க் ரொம்பவும் கிடையாது, அவங்க கொடுக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அவங்க ஒரு ரெசார்ட்டோ ஒரு ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கணும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நான் பண்ணி இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுமாரி நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க.
வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த டாஸ்கோட அமௌண்ட் ஏறிக்கிட்டே வரும். ஸோ அந்த டே எண்டு இந்த டயத்துல முடிஞ்சுச்சு, செக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம டே 20 டாஸ்க்கும் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. அது அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அந்த டேலயே சம்திங் அந்த டே கொஞ்சம் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அந்த சேலரி கிரெடிட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா 200 சம்திங் கிடைச்சிச்சு. அதுக்குண்டான ப்ரூஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் டேவும் நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேவும் செகண்ட் டே கூடான சேலரி வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துட்டாங்க. இந்த 2 நாள்ல எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணோங்கிறது ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை நம்ம சேனலை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.